இசையாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். என் உள்ளத்தில் இந்த வசனத்தை தியானிக்க சொல்லி இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், எதெல்லாம் நடக்கும் என்று எனக்கு இதை சுற்றி காண்பித்தேன். முதல் வார ஞாயிற்றுக்கிழமை நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும், நிலை நிற்கும் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். கடந்த 2வது வாரம் நான் நினைத்திருக்கிறபடியே எங்கள் நினைவாய் இருக்கிறீர் ஐயா, அதற்காக உமக்கு சொல்கிறேன். இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எதை ஆணையிட்டு சொல்லியிருக்கிறீர் என்கிறதை நம்ம தியானிக்க குருவைத்தார். வசனத்தை கேட்கக்கூடாது தடை செய்கிற எல்லா தூக்க மயக்கம், நிர்விசாரம், பலமான யோசனை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தை சபித்து அப்புறப்படுத்துகிறேன். விடுதலையோடு தேவ செய்தியை கேட்க குருவை செய். நீ நடத்தும் நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்பவும் இசை ஏசாயா 14:24 வாசிக்க கேட்டார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அவர் எதை ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார் என்கிறதை இந்த மாதம் முடிப்பதற்குள் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது எனக்கு ஏசாயா 54ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆணையிட்டு கர்த்தர் சொல்றாரு, நம்ம கோபம் கொள்வதே இல்லையா? நான் உங்கள் மேல் கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். கர்த்தர் நம்ம இது கோபம் கொள்ள மாட்டார். இன்றைக்கு கர்த்தருக்கு ஆணையிட்டு சொல்கிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகள், நான் உங்களை கோபம் கொள்ள மாட்டேன் என்று ஆணையிட்டு சொன்னார். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும், சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் இட்ட ஆணையை நினைத்திருக்கிறார். நம்ம கோபம் கொள்ள மாட்டார். அதற்காக எப்படி வாழ்ந்தோட நினைச்சிடாதீங்க. இனி இந்த வருஷமும் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி வைத்திருக்கிறார். கனி கொடுக்கட்ட இந்த வருஷமாகிலும் கனி கொடுப்பாய் என்று நம்பி இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு நோவா காலத்திலே மழை வந்து ஜலம் வந்து அழித்தது கூட அழிக்க மாட்டேன் எப்படி ஆணையிட்டு சொன்னீனோ, உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிட்டு சொல்லுகிறார். இந்த வருஷம் நாம் கனி கொடுக்க வேண்டும். தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் மண்ணை எருக்கொத்தி சுற்றிலும் வேலையடித்து தண்ணீர் பாய்ச்சுகிறேன், கனி கொடுக்கும் என்று நம்பிக்கையிலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்கிறார், உண்மையை நான் கோபம் கொள்ள மாட்டேன்.
எதற்காக கர்த்தர் ஆணையிட்டார்? அவருடைய கோபத்தினாலே வறுமையை சந்தித்தோம், வியாதியை சந்தித்தோம், பிரச்சனைகளை சந்தித்தோம், வேலையில்லாத சூழ்நிலை சந்தித்தோம், வேலை இருந்தும் வருமானம் இல்லாத சூழ்நிலை சந்தித்தோம், வேலை இருந்தும் சம்பளம் இல்லாத இருந்த சூழ்நிலை சந்தித்தோம், சம்பளம் இருந்தும் அதை நாம் அனுபவிக்க முடியாதவைக்கு அது ஓட்டப்பட போற சூழ்நிலை இருந்தது. இதெல்லாம் சுற்றிலும் விசாரித்து பார்த்தால் கர்த்தருடைய கோபம் நம்மில் இருந்ததினாலே நாம் சம்பாதித்ததெல்லாம் கடன்காரர்களாய் மாற்றினார், வெறுமையாற்றினார். வேலியா இருந்தவர் பலவந்தமாய் வேலி பிடிக்கப்பட்டார். நீ இவ்வளவு சொல்லியும் நீ வேலிய பலவந்தமாய் பிடிக்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு திரும்ப சொல்றாரு, நான் உன் மேல கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிடுகிறேன். இந்த வருஷம் நீ எனக்காக கனி கொடுப்பாய்ங்கிற நம்பிக்கையினாலே உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன், நீ திரும்பவும் ஆசீர்வாதமாயிருப்பாய், திரும்பவும் நீ பாதுகாக்கப்படுவாய், திரும்பவும் உன் வருமானம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். இந்த ஆணையிட்டு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிற ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆணையிட்டார் என்று வருகிற வார்த்தையை பாருங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறது? நான் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று தம்முடைய பேரில் ஆணையிட்டு சொல்கிறார். இனி வாழ்க்கையில் வறுமை இருக்காது, இந்த பிரச்சனை இருக்காது, இந்த போராட்டம் இருக்காது. சில வேளையிலே ஆதி காலத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காமல் சோதித்தார். வறுமை, பசி, பட்டினி, நெருக்கம் எல்லாம் கொடுக்காமல் ஜனங்களை சோதித்தார். ஆனால் இந்த காலத்திலே எல்லாத்தையும் கொடுத்து விட்டார், சோதிக்கிறார். இவ்வளவு கொடுத்தோம் எப்படி இருக்கிற பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன், அவருக்கு கொடுக்கவும் தெரியும், கொடுத்ததை பறிக்கவும் தெரியும். ஆகையினாலே இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிடுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரே காரணம், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு தேவன் அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் ஆணையிடுகிறார். பாருங்கள், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எப்புனேலின் குமாரனாகிய காலேப் மாத்திரம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எப்புனேலின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால், கர்த்தரை கீழ்ப்படிந்து உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். உனக்கும் உன் பிள்ளைக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உத்தமமாய் எனக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றினபடினாலே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆணையிட்டு சொல்லுகிறேன், உன் ஆசீர்வாதத்தை யாரும் களவாட முடியாது. பிசாசுடைய வருமானத்தை எடுக்க முடியாது. உன் நெருப்பல வெந்து சம்பாதிக்கிற பணத்தை நீ ஆண்டு அனுபவிக்க இன்னைக்கு கர்த்தர் ஆணையிடுகிறார். உன் மேல ஒரு சந்தர்ப்ப கோபமா இருந்தேன், நீ என்னை தேடாததினாலே, எனக்கு கீழ்ப்படியாததினாலே, நேரத்தோட சமூகத்துக்கு வராததினாலே,
சபைக்கு நீ தூங்கினதினாலே, நீ துதிக்காததினாலே, என்னை கனப்படுத்தாததினாலே உங்களை கோபமா இருந்தேன். ஆனா 2025 உன் மீது நான் கோபம் கொள்வதில்லை என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். திரும்பவும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் அகற்றப்படுகிறார். இன்னைக்கு நம்மால் முடியாது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனுக்கு உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். உனக்கு தருவே, எதெல்லாம் தர வேண்டுமோ அனைத்து தருவதற்கு உனக்கு முன்பாக இந்த நாள் முதல் கொண்டு விசேஷித்த தூதனை கர்த்தருக்கு அனுப்பப்படுகிறார். அவர் ஆணையிட்டு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தூதனை அனுப்புவேன். இனி நீ பயப்படாதே. எந்த விதத்திலாக ஒரு தூதன் வந்து உன்னை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். யாரை நீ நம்பாதே, கர்த்தரை பார்த்து நம்புகிறே. கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார், உனக்கு ஒரு தூதன் உண்டு. நீ திகைத்து நிற்பாய். ஏனென்றால் சார் மகேந்திரன் விழுந்து அவருக்கு அந்த மயக்கம் சுற்றி வாந்தி எல்லாம் மேலே இருந்ததுனாலே, அப்போ அந்த தம்பியுடைய ரமேஷுடைய சகோதரர் ஃப்ரெண்டு ஃபோட்டோ அனுப்பி நிறைய வாட்டி ஃபோன் பண்ணாராம். இவர் நினச்சிக்கினாரு இவன் கடங்காரன், கடங்க தான் ஃபோன் பண்ணுறான்ட்டு ஃபோனை எடுக்கலாம் 10 வாட்டி 10-12 வாட்டி அவர் ஃபோன் பண்ணி இவர் ஃபோன் எடுக்கலை. ஆனால் கடைசியாக வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சாங்க, உங்கள் அப்பா பாரு. அதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணார். இன்னைக்கு சில வேளையிலே சில சூழ்நிலையினாலே இப்படி யாருமே நம்முடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் கை தூக்கி கொடுக்க ஒருவரும் இல்லாவிட்டாலும் உனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு தூதன் உண்டு, மறந்துடாத. உன் கடனை நினைச்சி, உன் கஷ்டத்தை நினைச்சி, உன் ஃபோனை எடுக்காம, உனக்கு மறு உத்தரவு கொடுக்காம, உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரனால் கர்த்தரே ஒரு தூதனை உனக்கு அனுப்புவார். அவர் தூதனை அனுப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9-10. அந்நாளிலே மோசே, யோசுவா 14ஆம் அதிகாரம் 9-10. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்து வந்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். சொல்லி யார் ஆணையிட்டது? கர்த்தர் ஆணையிட்டார். இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். என்னை உயிரோடு என்ன செய்தாரா? இதுவரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், இனிமேல் ஜீவனை கொடுக்க போகிறார். கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். இதுவரைக்கும் காத்தேன், இனிமேல் கர்த்தர் காப்பாற்றுவவர் இருக்கிறார். 40 வயதில் ஆணையிட்ட கர்த்தர் 85 வரைக்கும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு நம்மை அழிக்க, நம்மை கொல்ல, நம்மை நிர்மூலமாக்க சத்துரு எந்தெந்த சொல்லை கொண்டு வந்து போட்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ சாவப்படியா? உன் கடன் பிரச்சனையினாலே, இந்த போராட்டத்தினாலே, இந்த வியாதியினாலே, இந்த அவமானத்தினாலே, அவமானம் வந்துச்சு நம்ம செத்து நினைக்கிறியா? நீ சாக விடவே மாட்டார் கர்த்தர். உன்னை கர்த்தர் காத்தார், ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் வரைக்கும் என்னை அவர் உயிரோடு என்னை காத்தார். இந்த காத்த கர்த்தரை யோசுவா சொல்றார் பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும்
நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. யார் காப்பாற்றினவர்? நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்மை காப்பாற்றினவர். இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றினவர் ஆணைத்து சொல்லுகிறார், இனிமேலும் உன்னை காப்பாற்றுவே. இதுவரைக்கும் காப்பாற்றின கர்த்தர் இனிமேலும் காப்பாற்றுவார். எதற்காக காப்பாற்றுகிறார் பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3. நீ உண்மையோடும் எரேமியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். எப்படி பாராட்டுகளா? ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். உன்னை காப்பாற்றி நோக்கம் உன்னை தாழ்ந்து போவதற்காக அல்ல, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக. எங்கே நீ தலை குனிந்து நின்றாயோ அதே தெருவிலே, அதே குடும்பத்திலே, அதே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறார். உன்னை காப்பாற்றினது எதற்கு தெரியுமா? திரும்ப நீ காரி மூஞ்சி கொள்வதற்காக அல்ல, உன்னை மேன்மை பாராட்டுவதற்காக. திரும்ப நீ கடன்காரியாகவோ, திரும்ப நீ நோயாளியாகவோ, திரும்ப நீ அடிமையாகவோ, திரும்ப நீ குடிக்காரனாகவோ, நீ திரும்பவும் பாவத்தில் ஜீவிக்கிறவனாக இருப்பதற்காக அல்ல. உன்னை தேவன் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆணைத்ததற்கு இரண்டாவது காரணம், உன்னை காப்பாற்றி உன்னை மேன்மைப்படுத்தவர்கள். நீ யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டான். உன் சரீர வியாதியினாலே உன் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் பாரமா இருக்கவே மாட்டாய். உன்னை கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். இந்த பயங்கரமான வியாதியின் நேரத்திலே கர்த்தரே உன்னை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுகிறபடினாலே அவர் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். நீ பார், எந்த ஜனனை கேவலமா பேசினதோ அதே ஜனத்துக்கு முன்பாக இந்த 19ஆம் தேதியிலிருந்து உன் தலையை கர்த்தர் வர பண்ணிக்கொண்டே இருப்பார். உன்னை காப்பாற்ற இருக்கு. நான் செத்து போயிருப்பேன் பாஸ்டர், இன்னைக்கு தூக்க மாட்டேன், மறந்து போட்டேன், லாட்சியை போவேண்டு போயிருப்பேன், ஏன்டா காப்பாற்ற காரியம் கேட்கிறாரோ? 2025 ஆணையிட்டு சொல்கிறார், நம்முடைய மேன்மைப்படுத்த பையன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டிக் கொண்டே இருப்பார். அவர் ஆணையிடுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். ஏற்று காப்பாற்றி தெரியுமா? உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். எங்கெல்லாம் நீ கீழே தலை முடிஞ்சாயோ அங்கெல்லாம் கர்த்தரை மேன்மைப்படுத்த. மூன்றாவது ஏசாயாவின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8-9. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 8-9 கொஞ்சம் திறந்து பாருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். கர்த்தர் சொல்கிறார், இனி நேற்று தினம் வரைக்கும் உன் வருமானத்தை மக்களுக்கு கொடுக்க வச்சேன், டாக்டருக்கு கொடுத்த, வட்டிக்காரனுக்கு கொடுத்த, தண்டக்காரனுக்கு கொடுத்த, இஎம்ஐ கட்ட வச்ச, வீணான வண்டி ரிப்பேர் ஆச்சு, டிவி ரிப்பேர் ஆச்சு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சு, என்னென்னமா ரிப்பேர் சொல்லக்கூடாது, கேஸ் ரிப்பேர் ஆச்சு. ஆனா இனி உன்னுடைய ஆகாரத்தை உன் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை, உன் வருமான திராட்சரசம், உன் வருமானத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று உன்னுடைய திராட்சரசத்தை வேறொருத்தர் குடிக்க வைப்பாரா? நீ சம்பாதித்து, நீ சேமித்து,
நீ வச்ச ஆசீர்வாதத்தை யாரும் சாப்பிட விடுவாங்களா? விட மாட்டார். அந்நியன் சாப்பிட விட மாட்டேன் கர்த்தர் ஆணையிட்டு சொல்றாரு. இன்றிருந்து சொல்லுகிறேன், உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வைக்கிறார். உன் அப்பத்தையும் ஆகாரத்தை நீ சாப்பிட போகிற. வீண் விரயமாகவே ஆகாது. அந்த பணம் வீண் விரயமாகாது. இப்படி போச்சு, பணம் இவ்வளவு தனியா செலவாகுது, இவ்வளவு பணம் போகுது, இவ்வளவு செலவாகுது, விடவே மாட்டேன். அறியாமையில கத்து விட்டுட்டாரு. இன்றைக்கு ஆணையிட்டு சொல்கிறார், உன் ராட்சரசம் உன் பென்ஷன் பணம் நீ தான் சாப்பிடுற. விரட்டு சாப்பிடுவாரா? ஒரு நாள் விட மாட்டேன். உன் ராட்சரசம் அந்நியனி குடிப்பதில்லை குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வலது கரத்தை நீட்டி சத்தியம் பண்றாருமா. தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து, அதை சேர்த்தவர்களே, நீ குருவியா சேர்த்து எவனத்தை போய் நாசம் பண்ணிருக்கா? ஐயோ பாவ சேர்த்துச்சுமா, குருவி போய் பாய் வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கிறாங்க, விட மாட்டா. நீ சேர்த்தது உனக்கு வந்து சேரும். எப்படி இடுக்கி எப்படி சேர்த்து வச்சது கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தெரியும். உன் சேமிப்பு அந்நியன் சாப்பிட விட மாட்டார். ஆண்டவருடைய நாமத்திலே சொல்கிற, நீ சேர்த்து கொடுத்தது உனக்கு திரும்ப வந்து சேரும். எப்படி கர்த்தர் சேர்த்து விடுவான்? நீ சேர்த்தவர்களே அதை புசிப்பார்கள். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். நீ துதிய மாத்திரம் விட்டுடாதே, துதித்துக் கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை கொடுத்து உன்னை ஊன்ற கட்டுவார். அதிலே உன்னை அழிக்க பார்க்கிற ஜனமத்திலே நீ ஊன்றி நிற்பாய். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 12:16. அப்புறம் எரேமியா 12:16. அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவில் ஊன்ற கட்டப்படுவார்கள். கர்த்தர் ஆணையிட்டது நிமித்தமாக இதுவரைக்கும் எப்படி நடந்துட்டீங்க? கர்த்தர் ஆணை, நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன். நீ வாழும்போது ஊன்ற எந்த சக்தியாலும் உன்னை அசைக்க முடியாது, எந்த துக்கமும் உன்னை அசைக்க முடியாது, எந்த காரியமும் உன்னை அசைக்க முடியாது. காரணம், நீ ஊன்ற கட்டப்படுவாய். இன்னொரு வசனத்தை பாருங்கள். எரேமியா 44:26. ஆகையால் எரேமியா 44:26. ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யூதா ஜனங்களே கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவன் ஆணை என்று எகிப்து தேசம் என்கும் ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஊன்ற கட்டுவேன் என்று கர்த்தர் செய்கிறாரா? எந்த எகிப்துக்கு மேல் தலைவனை விட மாட்டார். நீ அலமோத மாட்டார், உன்னை அசைக்க விட மாட்டார், நீ அசைக்க போக விட மாட்டார். அவர் ஆணையிட்டு சொல்கிறார், நீ எந்த எகிப்துக்கோ திருமணம் கொண்டு போய் நிறுத்த மாட்டேன். எந்த ஜாதி ஜனத்துக்குள்ளாக நான் தலைவனை விட மாட்டேன். நான் உனக்கு உன்னுடைய ஆகாரத்தை நான் கொடுப்பேன். உன் ராட்சசத்தை உனக்கு கொடுப்பேன். உன் கையின் பிரயாசை கொடுப்பேன். உன் ஆகாரத்தை கொடுத்து உன்னை ஊன்ற கட்டுவேன் என்று ஆணையிட்டு சொல்கிறேன். ஆசீர்வதித்து தூதனை அனுப்புவேன் என்று ஆணையிட்டு சொன்னார். உன்னை உயிரோடு காப்பாற்றி மேன்மைப்படுத்துவேன் என்று ஆணையிட்டு சொன்னார்.
ஆகாரம் கொடுத்து ஊன்ற கட்டவே என்று ஆணையிட்டு சொன்னார். நான்காவது ஆமோசின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் செய்கைகளை எல்லாம் ஆமோஸ் 8:7. அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். நான் மறப்பதில்லை என்று ஆணையிட்டு சொல்கிறார். கர்த்தரை மறக்கவே மாட்டார். யார் நம்மை மறந்தாலும் யார் மறக்க மாட்டாரா? கர்த்தரை மறக்கவே மாட்டார். உடைய சாயல் என் வலது கரத்திலே பத்திரமாயிருக்க. சங்கீதம் 110ஆம் சங்கீதத்தை பாருங்கள். அவர் ஆணையிடுகிறார், மறக்காமல். 110 4ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி 110ஆம் சங்கீதத்தை 4ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 3ஆம் வசனத்தை வாசி. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். மனம் மறந்துட்டாரு. நீ ஏதோ தாறுமாறா ஓடிச்ச மனம் மாற மாட்டார். அவர் மறக்க மாட்டார். ஆணையிட்டார். உன்னை மறக்க மாட்டே என்று உனக்காக கர்த்தர் ஒரு ஆணையிடுகிறார். எல்லாரும் மறந்துட்டாங்களே, கர்த்தரை மறந்துட்டாரா? யாரு மறக்கட்டுமா? கர்த்தரை மறக்க மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் ஆண்டு சொல்றாரு, நான் மறக்கவே மாட்டேன், மாறவும் மாட்டேன். என் அன்பினாதான் மாறவே மாறாது. உலக அன்பு மாறும், ஜனங்களுடைய அன்பு மாறும், கர்த்தர் அன்பு மாறாது. மாறவும் மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். 132ஆம் சங்கீதம் 11:12. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நம்மளை மறக்கல. உன்ன மாத்திரம் இல்ல, உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை எங்க வைப்பேனா? சிங்காசனத்துல. 132ஆம் சங்கீதம் 11:12. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். உண்மையாய் என்ன செய்தாரா? ஆணையிட்டார். உண்மையாய் ஆணையிட்டார். தாவீது மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் எல்லாருமே ஆட்சி செய்தார். ஆணையிட்டார். சிங்காசனத்தில் உட்கார வைத்தேன். கர்த்தர் நம்மை மறக்காமல் நமக்கு ஒரு சிங்காசனத்தை தருவார். அது எப்படிப்பட்ட சிங்காசனம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. இன்னும் ஒரு வசனம் பாருங்கள். சங்கீதத்தில் 89ஆம் சங்கீதம் 35-36 வாசி. ஒரு விசை 89ஆம் சங்கீதம் 35-36. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு தாவீதுக்கு நான் பொய் சொல்லே. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். எப்படி இருக்குமா? சூரியனை எந்த சக்தியால் மறைக்க முடியாது. பொழுது விழிச்சா சூரியன் பார்க்க. கர்த்தர் நீதியின் சூரியன் உண்மையை உதிக்கும். அதன் சற்றின் கீழே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் நமக்கு சிங்காசனம். தேவன் உன்னை மறக்காமல், உனக்கு மனமாறாமல், உனக்கு சிங்காசனம், உனக்கும் உன் சந்ததிக்கும் சிங்காசனம் தருவேன் என்று ஆணையிட்டு சொன்னார். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது உன்னோடு ஒழிஞ்சிடாது. உன் சந்ததியாய் தேவனை சேவிக்கிற சந்ததியாய் உன் சந்ததி மாறும். கடைசியா எபிரேயரின் புஸ்தகம் 17ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 13 14 வாசிக்க கேட்டார். அந்தபடி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து
13ஆம் வசனம் முடிய. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரு ஆணையினாலே ஆணையத்தில் ஸ்திரப்படுத்தினார். ஒரு ஆணையினால் ஸ்திரப்படுத்தினார். ஆணையிடுகிறார், உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும். பரிபூர்ணத்தினாலே நீ அறகுறை இருக்க மாட்ட. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று எதுக்கு வரல, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். நமக்கு பரிபூரண ஆசீர்வாதம். நீ பரிபூரணத்தோடு இருப்ப, அறகுறையா இல்ல, நீ பரிபூரணமாய் இருப்பாய் என்று ஆணையிடுகிறார். 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையை காத்திருந்து, பொறுமை அதை விட்டுடாதீங்க, பொறுமை, உடன்படிக்கை, காத்திரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, இதெல்லாம் நீ பண்ண 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 அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். அவனை பரிபூரணமாய் வைப்பேன், அவனை பரிபூரணமாய் வைப்பேன். இந்த பரிபூரணத்தோடு கூட இந்த கசந்த வாழ்க்கை அல்ல, நமக்கு ஒரு மதுரமான வாழ்க்கையை தருகிறார். பரிபூரணத்தோ சொல்லுவாங்க, ஜீவன் இருக்குது போல, சோத்துக்கு தூரம் பூமிக்கு பாரம், பட்டு இருக்குது, ஏற்றி நடக்க முடியல, சாப்பிட முடியல, ஒண்ணு அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பரிபூரணத்தோடு மதுரமான வாழ்க்கை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22. அன்றியும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 20, 22. அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். மனமாறாதவர் ஆசாரியரானார். கவனிங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8, 9. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8, 9. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கிற திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்றான். உனக்கு ஆணையிட்டு சொல்கிறார், உன் வாழ்க்கை ஆரம்ப வாயில போட்ட கசப்பு போல இருக்கும், ஆனா உன் வயிற்றுக்குள்ள போக எப்படி இருக்குமா, மதுரமா. இன்னைக்கு கசந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்றும். ஆணையிட்டு சொல்கிறார், உன் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பரிபூரணமாக்கி உன்னை மதுரமாய் மாற்றும். உன்னை ஆசீர்வதித்து தூதனை அனுப்புவேன், உயிரோடு காப்பாற்றி உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை ஊன்ற கட்டுவேன், உன்னை மறக்காமல் இருந்து சிங்காசனம் தருவேன், உன்னை பரிபூர்ணமடைய செய்து உன்னை மதுரமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சொல்கிறேன். இயேசுவே, சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆண்டவரே, நிச்சயமாகவே எங்களை ஆசீர்வதிப்பேன். எங்கள் மீது கோபம் கொள்வதில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே இனி கீழ்ப்படுதல் இருக்கும்.
உத்தமம் இருக்கும், துதி சோத்திரம் இருக்கும், உடன்படிக்கை இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே எந்நாளும் உங்களுடைய கற்பனைகளின்படி நடக்க இறைத்தி பக்குவப்படுத்தி தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார், ஆசீர்வதிப்பீரார், ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.